அந்த பிள்ளைகளுக்காக தன்னை முதல்வனாக அந்த பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்த பெயர். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும் இல்லையா? நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? அந்த முதல்வன் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பட்ஜெட்ல எல்லாமே பேர் மாத்திரத்துக்கான ஒரு பட்ஜெட்டை முதல் முறையாக அரங்கேற்றி இருப்பது இதுதான். தலைவர் கலைஞருடைய பேரை எடுக்கணும். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்வர் படைப்பகம்னு வைக்கிறோம். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும் இல்லையா? நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? நாங்க சொல்லலையே. அவரே என்ன சொல்லி வச்சாரு? அவர் ஆட்சியில் இருந்த பொழுது என் பேரை வைக்காதீங்க, முதல்வர்னு வச்சா பரவாயில்ல, நான் முதல்வன் திட்டம், அந்த பிள்ளைகளுக்காக தன்னை முதல்வனாக அந்த பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்த பெயர். அந்த முதல்வன் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி எதை இப்ப கூட சொல்றாங்க, பேப்பர் படிக்க சொல்றாங்க, பேப்பர் படிக்கலையான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த விவசாயிகள் படக்கூடிய பாடு என்ன என்று புரிந்தால், குருவை அங்கே பொய்த்து விட்ட நிலையிலே, நாங்க சொல்லல, உங்களோடு கூட்டணியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் சொல்லுவது, அதையாவது கேளுங்க. நீங்க கொடுக்கிறேன்னு சொன்ன நிதிய பணத்தை தான் கொடுத்திருக்கீங்களே தவிர அவங்களுக்கு குருவை பொய்த்ததற்கு தர வேண்டிய தொகை இழப்பீடு தரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பத்திரிகை பார்த்தா வராது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சாதான் வரும். அதனால கிண்டல் பண்ணுகிறேன் என்று எது ஆட்சியிலே நாம் பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்போடு பேச வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.